உருவத்தை பார்த்து எண்ணங்கள் என்னென்ன கைத்தெழுங்கள் செய்வதாலும் குழந்தை செய்வதாலும் தான பயணங்கள் செய்வதாலும் இப்படிப்பட்ட என்னுடைய உருவத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஹோமம் ஹோமங்கள் பண்ணுவதனாலே என்னை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போது உங்களில் உத்தரமான அவமுயற்சிகளால் என்னை கண்டுபிடிக்கிறார்கள். அவமுயற்சிகளாலோ ஹோமங்கள் செய்வதாலோ யஜ்ஞம் செய்வதாலோ தானம் செய்வதாலோ ஆட்சேபம் பண்ணுவதாலோ வேதத்தை கேட்பதாலோ இந்த எந்த செயலாலையும் என்னுடைய இந்த உருவத்தை கண்டுவிட முடியாது. ஆனால் யார் கண்டார்கள்? உன்னை தவிர மற்ற யாரும் கண்டுவிட முடியாது. நீ கண்டிருக்கிறாய் என்று கண்ணன் சொல்கிறார். சோதனுடைய ஒரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய போது நீ அறிஞர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் யாரு? அதற்கு இந்த சோதனையில் கண்ணனுக்கு வருகிறான். என்னை தவிர யாரும் கண்டது கிடையாது. பார்க்க இருக்கிறதே கிடையாது. அதுவே வேண்டாம். இந்த உருவத்தை நான் காணும் போதே மற்ற பேர் சந்தேகப்படாம தெரிகிறது. உங்களுக்கு ஒரே ஒரு அண்ணம் வந்திருக்கு. அவர்களுக்கு மட்டும்தானே கண்ணன் உருவத்தை காட்டினார். அது இந்த கண்களை போட்டு பார்க்க முடியாது. உயர்ந்த கண்களை கொடுத்து அதை கொண்டுதான் பார்க்க முடியும் தெரிஞ்சுதான் காட்டினார். கண்டவர்கள் எல்லாம் தயங்கி போனார்கள். 20 நாடுகள் தயங்கி போனார்கள். சில பெரியோர்கள் வீட்டினர் ஓனர் இதர் போன்றவர்கள் எல்லாம் கண்டு கை வீசினார்கள். ஆனந்தப்பட்டார்கள். பார்த்தேன். சந்தேகம் என்ன வருகிறார்? அவர்களுக்கெல்லாம் கண்ணன் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடித்தது அர்ஜுனனுக்கு மட்டும்தானே. அவர்கள் பார்த்தேன். சந்தேகத்துக்கு வேறு வியாசமுடைய வைக்கிறார். அதையும் ஒப்புக்கொள்ள நல்லது. ஆனால் துரியோதனாக பார்க்க முடியாது. கர்ணனுக்கு பயந்தால் அவர்களுக்கெல்லாம் என்று கருத்தோம். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன எண்ணம்னா இவர்களும் பார்த்து இருக்கிறார்களே. ஆனால் நீங்களால் என்ன தவிர மக்களால் பார்ப்பது முடியாதுன்னு சொல்லுகிறாரே. நான் ஒரு சொன்னால் பார்க்கலாம். அனைவரும் பார்த்து இருக்கிறார்களா? இந்த உங்களுடைய உயரத்தை பார்ப்பதற்கு வழியாது என்ற சந்தேகம் அதுக்குதான் வருகிற போல பலரும் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கண்ணன் உயர்ந்த கண்களை எல்லாம் கொடுக்கவில்லை. அவர்களாக பார்த்தார்கள். எப்படி ஒரு தரம் பார்க்க வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் பார்க்கவில்லை. நாம் அவரை பார்க்க போதும். அவரை அவராக